போட்டிங்க போன கண்ணுக்கு இறங்கிச்சு, அதான் கூட்ட போட்டுச்சு. கண்ணுடைய அருமான கண்ணு போட்டுச்சு. இப்ப நமக்கு ஒரு டைம் 2 டைம்ல புடிச்சுக்கிறா சார், இல்ல அதுக்கும் இழுத்துருதா? 2 டிப்ல புடிச்சிக்குது, அது ஒரு டிப்ல புடிச்சிருக்குது. 6 டீப் தான் போட்டிருக்கீங்க. ஓ, அது அப்ப இப்பதான் போட்டிருக்கேன். இப்ப இப்ப நம்ம செனவூசி போட்டோம்ல சார் அந்த கண்ணுக்கிட்டு, அது வந்து யாரு போட்டது? நம்ம போட்டதா? இந்த கண்ணுக்கிட்டு நம்ம போட்டதா? நீங்க போட்டது. அது நம்ம போட்டதுதான். இந்த மாட்டு பிள்ளை அந்த மாட்டு பிள்ளை அது இப்ப நம்ம செனவூசி போட்டது. ரைட், ஓகே. இப்ப நம்ம ஊசி போட்டதுல தொடர்ச்சியா எத்தனை கண்ணு வரைக்கும் நீங்க வச்சிருக்கீங்க? ஊசி போட்டு வந்து 6 கண்ணு வரைக்கும் இருக்கு. ஒரு மாடு விட்டுட்டாங்க. இப்ப அது வந்து 4 கண்ணு விட்டு, இது வந்து 4 கண்ணு விட்டு. போட்டு ஆமா ஆமா. ஓ, அங்க இருக்கிறது எல்லாமே இங்க வந்து அது முள்ள. அது நீங்க போட்ட படுத்து கிடக்கு, அங்க படுத்து கிடக்கிறது அங்க. அது இதெல்லாம் நம்ம போட்டு அப்படியே நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு. அது வச்சிருந்தா எல்லாம் இலை வச்சு கண்ணிதான் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆட்டா வித்துட்டேன் நான். இப்பதான் வித்து அதுவும் கிடையாது கண்ணு போட்டு. சரி சரி. சேப்புல வெள்ள வெட்டதான் போட்டு ஒரு வாரம். ஓகே 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 சார். இப்ப நாங்க இதை யூடியூப் சேனல் இதுதான் பேட்டி எடுத்துட்டு இருக்கோம், நேரடி பேட்டியா. இப்ப நாங்க இதை யூடியூப்ல போட்டுக்கலாம்ல சார்? யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க சார். பூச்சிமேட்ல உங்க பேர்? பூச்சிமேட்ல கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பால் பண்ண எல்லாமே நம்ம தான் ஊசி போட்டுட்டு இருக்கோம். சில ஊசி எல்லாமே கரெக்டா சனம் பிடிக்குது, கண்ணு போடுது அப்படின்னுங்கிறாங்க. நம்ம ஊசி போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா 7 கண்ணு வரையுமே வச்சுட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும். இப்ப டிடிஜிஎஸ்ல இப்ப வந்து சார் சொல்லியிருக்காரு, இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இவருடைய பால் பண்ணவே நம்ம ஒரு விசிட் பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். சொல்லுங்க. இப்ப நம்ம ஊசி போறது எல்லாமே கரெக்டா சனம் பிடிச்சிட்டு இருக்குங்களா? பிடிச்சிட்டு தான் இருக்கு. நம்ம பூச்சி அப்படிங்கிறவங்க மாட்டு பண்ணையை தான் நம்ம விசிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காரு அவர் நேரடி பேட்டியில. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஊசி போடும் போது சில இதா சொல்லியிருப்பாரு. 9 வச்சிருப்பேன், அதுக்கு சவிப்பேன், அது ஒரு சில சில மாட்டு 9 வரையும் சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல இருந்து அதை வந்து நீங்க ஒரு கன்றுப்புக்கு கிடைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதையும் நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது ஜனவரி மாசம் அப்படின்னா ஏப்ரல் மே அப்படிங்கிற 2 மாசத்துக்குள்ள நம்ம கன்று 3வது மாதம் கணக்கு வரும். அந்த 3வது மாதம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாசம் வந்து சென ஊசி போட்ட 2 முதல் 3வது மாதம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கரை மாட்டுக்கு சிறப்பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அக்டோபர் மாசத்துல கண்ட்ரி என்று 10வது மாசம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வச்சிருக்கேன். அதுக்கு மாசத்துல நவம்பர் டிசம்பர்ல கருவின் வளர்ச்சிக்கு கூடுதலான தீவனம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீவனம் வைங்க அப்படிங்கிற மாதிரி நவம்பர் டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜனவரி மாசம் எப்பயும் போல கரை மாடு இன்னொரு கண்ணை போட்டுரும், இதுதான் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே அது கொடுத்துருக்காங்க. அதை நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டாக உங்களுக்கும் வருட ஒரு கண்ணு எடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பண்ணையில் இன்னும் சிறந்து விளங்குங்க. நன்றி. நல்ல பருவத்துல 21 வருஷம் அனுபவம் இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நான் கறவை மாடு நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி எதுவுமே பயிரல. நம்மளோட தனிப்பட்ட கருத்துக்கள் பயிர்றதுக்கு பதிலாக கறவை மாடோடைய வளர்ப்பு அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிறத உங்களுக்கு சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அனைத்துமே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. இதை நீங்க தொடர்ந்து மொத்தம் ஒரு இதான் வந்து காலகண்டரி போட்டுருக்கீங்க. எத்தனை போட்டிருக்கோம் மொத்தத்துல? போட்டு இது ஒண்ணு ஒரு 10-15 போட்டிருக்கோமா? எல்லாம் மாடே வச்சிருக்க மாட்டோம். ஒரு மாடு ஆரஞ்சு போட்டுது ஒரு 5-6 கண்ணு வச்சுட்டேன். சரி சரி சரி. சேப் மாடு இருப்பா 10 அது போட்டுருது. அது போல போன வாட்டி இது பூத்திருலா போட்டுருச்சு. ஓகே ஓகே. மேக்ஸிமம் நம்ம ஊசி போறது 6 கண்ணு வரையும் வச்சிருப்பீங்க. மாடு இருக்கு, வலுப்புல இருக்குது, ஹைட்ல இருக்குது.
அப்படிங்களா? சரி சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சனவசி போட்ட கண்ணுக்குட்டி, இது நம்ம தான் சனவசி போட்டு உருவாக்குனது. இப்ப அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம தான் உருவாக்குன கண்ணுக்குட்டியில இருந்து மாடாயிடுச்சு, இறங்கன்னா மாடாயிடுச்சு. அதான் நம்ம உருவாக்குனதுதான். சாரே சொல்லியிருக்காரு, எல்லாமே நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். கரெக்டா சனவசி போட்டு பிரிச்சது போட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார் சொல்லியிருக்காரு. கரெக்டா நம்ம சனவசி போறது எல்லாம் உருவாக்கி இருக்கு, நல்லா இருக்கு, கண்ணுக்குட்டி எல்லாம் தரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கண்ணுக்குட்டி நம்ம தானே சார் உருவாக்குனது, இதே நம்ம போட்ட கண்ணுக்குட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்ல அதனால ஒண்ணும் இல்ல, காட்டுறேன். ஏன் தெரியுமா, இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி பால் இது மாட்டு பண்ண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கிறோம். DTGS யூடியூப் சேனல் உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.